வணக்கம். AMRM உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி. வெள்ளரிக்காவில் 85% நீர்ச்சத்து இருக்குது. இது டைஜஷனுக்கு நல்லது. உடம்புல இருக்கிற நச்சுத்தன்மையை குறைக்கும். இதோட தோல் நல்லது தான். ஆனால் இப்போது மருந்து தெளித்து வர்றதுனால நாம் சேஃப்டி சைடு அதை நீக்கிட்டு தான் சாப்பிடணும். ஓகே, வாங்க செய்முறையை பார்ப்போம். வெள்ளரிக்காய் தயிர் பச்சடிக்கு மலபார் வெள்ளரிக்காய் தான் நல்லாயிருக்கும். அதில் ஒரு துண்டு எடுத்துக்கோங்க. தோல் நீக்கிட்டு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண வெள்ளரிக்காவை ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி வெள்ளரிக்காய் முங்க அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கோங்க. வெள்ளரிக்காய் வந்துட்டு இருக்க நேரத்தில் மிக்ஸி ஜாரில் ஒரு பச்சை மிளகு, 4 டேபிள்ஸ்பூன் தேங்காய், தேவைக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிடுவோம். இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. தண்ணி வற்றது வரைக்கும் நல்லா வேக வைக்கணும். வெள்ளரிக்காய் நல்லா வெந்தாச்சு. இப்போ அரைச்சதை போட்டு கொதிக்க விடுவோம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். தாளிக்கைக்கு தேவையானது 2 வத்தல் மிளகு, 1 ஸ்பூன் கடுகு, கருவேப்பிலை. தாளிக்கை பாத்திரத்தில் 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு, வத்தல் மிளகு, கருவேப்பிலை போட்டு தாளித்து வெள்ளரிக்காய் பச்சடியில் ஊற்றணும். புளிப்புக்கு தேவையான தயிர் ஊற்றிக்கோங்க. நான் 5 டேபிள் ஸ்பூன் தயிர் ஊற்றியிருக்கேன். புளிப்பு ஜாஸ்தி தேவைப்பட்டுனா இன்னும் கொஞ்சம் தயிர் ஊற்றலாம். வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.